கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே 18 வரலாற்றை பற்றி இளைய தலைமுறையினர் எவ்வளவோ பேசுறாங்க. 2008-9 இந்த படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் அதிகமாக பரப்புரை செய்ய முடியாத சூழ்நிலை. கருணாநிதி முத்துக்குமார் என்று ஒருத்தர் செத்து போனான் தம்பி, இந்த ஈழப்படுகொலை தடுத்து நிறுத்தினர் என்று அதை காதல் தற்கொலை என்று சொல்லி அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து எல்லா இந்த போராட்ட வீரியத்தையே, இந்த ஈழப்படுகொலையை தடுத்து நிறுத்துற போராட்டத்தை வீரியத்தை தடுத்து நிறுத்தது கருணாநிதி. அயோக்கிய பையன் கருணாநிதி தன் மகளுக்கு சீட்டு கேட்டு போய் நிற்கிறான். சோனியா காந்தி அயோக்கிய பையன் 2018 அந்த நாய்களை பேரம் பேசி ஓட்டு போட்டு நாட்டுல உருப்படி ஆகுமான்னு கேட்கிறேன். தாய்மார்களே, பெற்றோர்களே, அன்பு தம்பிகளே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுக்கு இன்று அரசியல் என்றால் என்னால் தெரியாது. அவனுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம கீழே அடிமைப்பட்டு கிடக்கும். வரலாற்றை திருப்பி படைப்போம். இந்த ஜூன் 4ஆம் தேதி இந்த வரலாறு நம்ம நாம் தமிழர் கட்சி 15% ஓட்டை எடுக்குது. அந்த சட்டமன்றத்தில் நம்ம ஆட்சி அமைக்கிறோம். இதை நடத்தியே தீரணும். இதற்காக நாம் இந்த நாளிலே உறுதியேற்க வேண்டிய ஒன்னே ஒன்றுதான். ஈழத்தில் நடந்த படுகொலை, அதற்கு துவக்கை தூக்குவதற்கு தலைவர் இருந்தார். இங்கே நமக்கு இன்னொரு பேராபத்து இருக்கிறது. நானும் நம் தம்பிகள் யாரும் அதை பற்றி பேசவில்லை. ஈழத்திலிருந்து சிங்களன் நம்ம படையெடுக்கிறானா இல்லையோ, இங்கே இப்பொழுது கூலிகளாக இங்கே வட இந்தியன் படையெடுத்துக் கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் சற்றும் நீங்கள் குறைப்பாக மதிப்பிடுகிறார்கள். ஒரு நாள் நாம் ஆச்சரியத்துக்கு வரலினா, 5 ஆண்டுகள் வரலினா, வட இந்தியனால இங்க வந்து நம்ம மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரம். ஏனென்றால் இங்க நம்ம தமிழர்கள் திட்டமிட்டு சாராயம் ஊட்டி உழைப்பிழந்து அப்புறப்படுத்தி நம்மளுடைய போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் திமுக அரசு. ஆனால் வடவர்கள் வந்து கூலிகாரிக்கு வந்து சம்பாதிச்சு அவன் நாட்டுக்கு கொண்டு போறான். இங்க ஓட்டுரிமை வாங்கினா நாளைக்கு நம்ம முடிச்சுவான். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தம்பி தனியும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் தலைவர் படையில இருந்த வீரர்கள் அத்தனை பேரும் பிசிக்கல் பிட்னஸ்னா அவளை உடனுடைய உடல் கட்டுப்பாடு, போராளிகள் எவ்வளவு தூரம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்தார்களோ அப்படி நாம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். நாம் போராட வேண்டும். மக்களிடம் கொண்டு போய் கருத்தை சேர்க்க வேண்டும். அடுத்த தேர்தலிலே நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிளையிலும் நாம் ஒவ்வொருவரும் கிளையில 10 பேர்த்து 20 பேர்த்து சேர்த்து கட்சி கிளை கட்டமைப்பை உறுதிப்படுத்தி அது வெல்வதற்கான வேலையை செய்யணும். அதுதான் நம்ம வந்து உண்மையிலுமே இங்க இருக்கின்ற மறைத்து போன நம்ம மூதாதைக்கு நமது முன்னோர்களுக்கு செய்கின்ற ஒரே ஒரு நல்லது என்னவென்றால் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அது வருகின்ற காலங்களில் நம்ம மக்களிடம் ஓட்டு வாங்கி ஆட்சியை கைப்பற்றினாலுடைய இது எதுவுமே சாத்தியப்படாது. உலக வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் அமைப்போன்ற தமிழ்நாட்டு அமைப்போன்ற ஆட்சி என்று தமிழ் இந்தியா முழுக்க ஒரு புரட்சியை உருவாக்கி இந்தியா முழுவதும் அந்தந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்திற்கு வந்து சேரும் அந்த நாள் பிறக்கும். வாய்ப்பு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம். நாம் தமிழர்.